பிரதர் விலையை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. வீடு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள், நல்ல ரேட்டுக்கு நான் முடிச்சு கொடுக்குறேன். பிரதர், இந்த வீடு சேலுக்குங்களா? ஆமாம் பிரதர், சேலுக்கு தாங்க. எவ்வளோ பெட்ரூம் வரும் பிரதர்? பிரதர் 3 பெட்ரூமுங்க, 3.5 சென்ட் இடம், 1970 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம்லாம் 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. லிவிங் ஏரியாவில் ஐசீலிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. வீடு ஃபுல்லாக இன்டெக்ஸ் பண்ணிருக்கு. கிச்சன் கண்டெய்னிங்ல ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக 10,000 லிட்டர் வாட்டர் சம்ப் இருக்குங்க. தனி போர்லாம் இருக்குங்க பிரதர். அப்போ வீட்டோட விலை எவ்வளோ பிரதர்? என்ன விலை வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 1 கோடி ரூபா வருங்களா? சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற விலையில இந்த வீட்டோட விலை. இந்த வீடு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியான வாசல், 3.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1970 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெக்ஸ்சர் டிசைன்ஸும் டெயில் ஒர்க்கும் மேஜராக பயன்படுத்தி ஃப்ரண்ட் எலிவேஷனை மாடர்ன் கான்டெம்பரரி லுக்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு மட்டும் இல்லை, காம்பவுண்ட் வாலுக்கும் எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்கான அந்த மெயின் கேட்டை வந்து எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எம்எஸ்டியில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணோம்னா 16க்கு 17ங்கிற அளவில் 2 கார் நீங்கள் நிறுத்துகிற அளவுக்கு பார்க்கிங் ஏரியா இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு அழகான பார்க்கிங் டெயில்ஸ், எலிவேஷனோட டெயில் ஒர்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பார்க்கிங் ஏரியாவோட வழக்கு ஃபுல்லாமே உட்டன் பேட்டர்ன்லேயே இருக்கிற மாதிரியான செராமிக் டெயில்ஸ். ஜனமுறையில் போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குது. வாட்டர் சம்ப்லாம் 10,000 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்லா செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் 2 வீலர் கூட நிறுத்திக்கலாம். காரை இங்கே நிறுத்திட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 2 வீலர் நிறுத்திக்கலாம். இந்த இடத்துல ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் கொடுத்துருந்தாங்க. இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரி தாங்க வீட்டோட ரைட் சைடில், பேக் சைடில், லெஃப்ட் சைடில் எல்லா சைட்லேயுமே செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட்லலாம் 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு பெரிய செட்பேக் ஸ்பேஸே இருக்குது. இது வந்து 4க்கு 4ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம். இந்தியன் ஸ்டைலில் இருக்குங்க. ஃப்ளோரிங் வால்க்கும் டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீட்டோட பார்க்கிங் ஏரியாவில் ப்ரொஃபைல் லைட்ஸ்லேயே வந்து ஒரு சீலிங் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக நிறைய ஸ்பாட் லைட்ஸும் இருக்குங்க. இது வீட்டோட மெயின் டோர், வடக்கு பார்த்த மாதிரியான டோருக்கு வந்து 2 படிக்கட்டு ஏறி போகிற மாதிரி பிளான் பண்ணி கிளாஸியான கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோரை சுற்றியுமே கிரானைட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோரை பொறுத்த வரைக்கும் தேக்கு மரத்தில் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் அமைஞ்சிருக்கு. டோர் ஓப்பன் பண்ணோம்னா 16க்கு 17ங்கிற அளவில் ஒரு பெரிய லிவிங் ஏரியா இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவோட இந்த சைடு ஆஃப் செக்ஷனை பார்த்தீங்கன்னா ஹை சீலிங் ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணி ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்டில் நிறைய லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த ஸ்பேஸ்லேயே வந்து வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் கிடைக்கிற மாதிரியான ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னல்லாம் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு அது வழியும் நமக்கு வெளிச்சம் கிடைக்குது. அது போக லிவிங் ஏரியாவோட லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா 3 இடத்துல ஜன்னல் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கிளாஸியான டெயில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. டெயில் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கெலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷனில் இன்டெக்ஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான அந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குங்க. ஃப்ளோட்டிங் டைப்பில் அமைஞ்சிருக்கு. பேஸ் யூனிட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய டிவி பேனல் ஃபிக்ஸ் பண்ணுறக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சோபேசஸ்லாம் வச்சுக்கிறக்கான ஸ்பேஸும் இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரியான தனி பூஜா ரூம் இருக்குது. 3க்கு 3ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ள கிரானைட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வீட்டில் வந்து கிச்சன் கம் டைனிங் 11க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அக்னிமுறையில் வாஸ்துப்படி கொடுத்துருக்காங்க. என்ட்ரு ஆகும்போது ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸ், தாராளமாக ஒரு 6லேருந்து 8 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் டேபிள் போடுற அளவுக்கு இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயும் நல்லா வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் ஃபால் சீலிங் ஒர்க்கெல்லாம் இருக்குங்க. கிச்சன் ஸ்பேஸில் வாலுக்கு ஃபுல்லாமே நல்லா கிளாஸின டெயில் ஒர்க்கு, பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிச்சனோட இன்டெக்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு சர்விங் ஸ்பேஸோட யூ ஷேப்பில் கிரானைட்டில் ரெடி பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க்லாம் பொறுத்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் நிறைய பேஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அந்த இடத்துல ஒரு வால் யூனிட் இருக்குது. அங்கேயும் ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சன்லேருந்து ஆரம்பித்து டைனிங் வரைக்குமே பெரிய ஆர்சிசி லாஃப்ட் ரெடி பண்ணி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ்லையும் வால் ஷெல்ஃப்லாம் கொடுத்துருக்காங்க. கேபினெட் ஒர்க்லாம் பண்ணி. அடுத்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்குது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் 11க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இது போக இந்த வீட்டில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் அடுத்து காமிக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது அந்த பெட்ரூம். பெரிய பெட்ரூம்ங்கிறனால 2 இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மெஷ்ஷோடு வந்துடுதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லைடிங் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமில் சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. யூனிக்கான பேட்டர்னில் இருக்குது. பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்குது. ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது நைட்டில் வைபாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நமக்கு வார்ட்ரோப்லாம் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர் பெருசாக ஃபிக்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு லாஃப்ட் போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் அண்டு சாண்டில் கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இதே கலர் காம்பினேஷனில் இந்த பெட்ரூமில் ஒரு வால் ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்குலாம் வந்து பிவிசியில் வந்து டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 4க்கு 7ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ஃப்ளோரிங் ஆர்டிஸ்டிக் டெல்ஸு, வாலுக்குலாம் கிளாஸியான செராமிக் டெல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இன்னும் வீட்டோட 2வது பெட்ரூம் இருக்குது. கிட்ஸ் பெட்ரூம்
நிறைய பேர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் வீடு இருக்கான்னு கேட்பீங்க. அந்த டியூப்ளெக்ஸ் மாடல் வீடாக இருக்கும். கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்து மேலே வந்து 2 பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டில் வந்து கீழே 2 பெட்ரூம் கொடுத்து மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது கிட்ஸ் பெட்ரூம். நம்ம ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் சின்ன பெட்ரூமாக இருந்தாலும் கிராஸ் வென்டிலேஷனுக்கான 2 ஜன்னல் இருக்குது. அப்போது இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத் இருக்குது. அங்கே நம்ம பார்த்த அதே சேம் சைஸ் தான், 4-7 அளவில் இருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. இப்படி அடுத்து நம்ம மேலே போயிடலாம். வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் வந்து லிவிங் ஏரியாலே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அது அப்படியே பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் டேர்ன் ஆகி போகுது. கிரானைட் ஒர்க்கில் வந்து ஸ்டெப்ஸுக்கு ஃப்ளோரிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்ட் ரைல்ஸை வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷனில் மாடர்னாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ப்ரொஃபைல் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம கீழேருந்து நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சு. மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய லாபி இருக்குது. லாபி ஸ்பேஸில் இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர் இருக்குது. இந்த சைடு வந்து வீட்டோட 3வது பெட்ரூம். இது வந்து 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம். கீழே நம்ம ஹால் பார்த்தோம்ல, அந்த சைஸில் ஒரு பெட்ரூம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போது ஃபால் ஃப்ரேம் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு இந்த சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது, லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த விண்டோக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ சீட்டும் செட் பண்ணியிருக்காங்க வித் குஷன் செட்டப்போட. அப்போ இந்த பெட்ரூமில் வால் ஷெல்ஃபும் அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூமை தாண்டி தான் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் போகணும். இங்கே நம்ம பார்க்குற டாய்லெட் கம் பாத்ரூம் 4-8ங்கிற அளவில் இருக்குங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட அளவு பார்த்தீங்கன்னா 4-6ங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறக்கான டோர் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக மெட்டல் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் வந்து ஒரு பெரிய ஓப்பன் ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது. ஃப்யூச்சரில் நமக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்பேஸில் இந்த வீட்டோட 4வது பெட்ரூம் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸே இங்கே இருக்குது. இல்லை ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல சாமியானத்தை போட்டு அழகாக நடத்தி முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே வந்து இந்த வீட்டோட ஒரு யூட்டிலிட்டி ரூம் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். இங்கே டெய்ல் ஒர்க்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. 4-5ங்கிற அளவில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ஓப்பன் பால்கனிலேயே கடைசியில் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது, துணி காய போடுறதுக்கான ஆங்கிளாக கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸ் வந்து மெட்டல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடுங்க. மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாய்க்கம்பாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கட்டி ரெடியாக இருக்குது. இந்த வீட்டை வந்து லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 89 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொக்கேஷனில் ஆல்ரெடி நிறைய வீடுகள் வந்து குடியிருக்கிறாங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் ஒப்பீனியன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதாவது உங்கள் கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.